ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஐக்கூ நியோ 9 ப்ரோ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட ப்ரீ புக்கிங் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கட்டினாலே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாமா? இது எதுக்கு காம்படிட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ப்ராசர் கேமரா எல்லாமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. OnePlusோட 12Rக்கு ஈக்குவலன்ட் காம்படிட்டராக பார்த்தீங்கன்னா ஐக்கூவோட நியோ 9 ப்ரோவை நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 30,000 37,000 ரூபா இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 ரூபா. ஒரு 5,000 ரூபா டிஃப்ரென்ஸில் சேம் கான்ஃபிகரேஷனில் உங்களுக்கு ஃபோன் கிடச்சா ஐக்கூ நியோ 9 ப்ரோ வாங்குவீங்களா? OnePlus 12R வாங்குறதுக்கு பதிலான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. பிராண்டிங் வேறு, கொஞ்சம் டிசைன் பார்த்தீங்கன்னா வேறு, அவ்வளோதானே தவிர மேக்ஸிமம் எல்லாம் ஓகே தான். நான் என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிசைன், அந்த ரெட் அண்ட் ஒயிட் தீம் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. என்ன தான் அவன் கலரை கொடுக்கட்டும், மார்பிள் ஃபினிஷிங் கொடுக்கட்டும், ரெயின்போ கலரை உள்ளே கொண்டு இன்ஃப்யூஸ் பண்ணட்டும், நம்ம பவுச் போட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். இது தனிப்பட்டவங்களோட ஒப்பீனியன், ஓகேவா? டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.78 இன்ச்சு OLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் போகும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்பிளேக்குன்னு Q1 சிப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்களாம். அது மூலயமா கேம் விளாடும் போது 144 ஹெர்ட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் 144 ஹெர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய கேமு விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்குது. அதுக்கெலாம் ஃபேன்ஸ் அதிகமானு பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம ஊரில் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி கேம் தான் விளாடுவாங்க, இல்லை கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் விளாடுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் 120 ஹெர்ட்ஸ் டிஃபால்ட்டு, கேமிங்க்கு 144 ஹெர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுதான். ஸோ பீக் பிரைட்னஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 2000 கிட்டேயோ என்னமோ போகுது. அதிகபட்சம் HDR கண்டென்ட்லாம் பார்க்கும்போது 2500 தாண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. LTPO டெக்னாலஜி இருக்குது. ஸோ டிஸ்பிளேல தரமாக எல்லாமே பண்ணியிருக்காங்க. உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 5G ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. போன ஜென்ரேஷனோட ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர் தான் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. OnePlus 12Rலையும் அதே ப்ராசஸர் தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸுக்கு பெரிய லெவலில் குறைய இருக்குது. 8 Gen 3க்கும் 8 Gen 2க்கு என்னப்பா வித்தியாசம்? கிளாக் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், GPU இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், மல்டி டாஸ்கிங் பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ண 10% அதிகமாக இருக்கும். இப்படின்னு பேப்பரில் வித்தியாசங்கள் இருக்கும். ரியல் டைமில் கம்பேர் பண்ணாதான் ஒரு செகண்ட் முன்ன பின்னா பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறது க்ளோஸ் ஆகிறது இருக்கும். ஸோ பெஸ்ட் ப்ராசஸர் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. கேமரான்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார் வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசரோட இருக்குது. சோனி சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. இதே அளவு தான் பார்த்தீங்கன்னா OnePlus 12Rலையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ பேட் வேர்ட்ஸ்லாம் பேசி நினைக்கிறேன், மடிச்சுக்கோங்க. அந்த 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சல் மேக்ரோனாலே அப்படியே மாதிரி உடம்பு அப்படியே கூச ஆரம்பிச்சிருது, வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் உள்ளே யூஸ் பண்ண பேட்ரி 5160 mAh பேட்ரி, 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு கெப்பாசிட்டி. 5120 எப்படி சொல்கிறது, 120 வாட்ஸ் சார்ஜுன்றப்ப எப்படி பார்த்தாலும் ½ அன் ஹவருக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆயிரும். சார்ஜ் வேகமாக இறங்கினா கூட திருப்பி 10 நிமிஷத்தில் சார்ஜ் போட்டுடலாம். இவங்க தெர்மல் ஹேண்ட்லிங்கும் பேட்டரியோட லைஃப்பை எந்த அளவுக்கு தக்க வச்சுருக்காங்கன்றத வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு 2-3 சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ரியல் டைமாக யூஸ் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியும். ஸோ நல்லா பண்ணாங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். அடுத்தபடியாக டியூயல் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்திங்கன்னா இருக்குது. Wi-Fi 7க்கான சப்போர்ட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் நம்ம இந்தியாவுக்குன்னு வரும்போது கட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா ப்ரைஸ் கட்டிங் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. IP68க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. LPDDR5X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 4.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது நண்பா. அப்புறம் லீனியர் மோட்டார், அந்த வைப்ரேஷனுக்கான மோட்டார் செக்மெண்ட்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் 5.3 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பெக்காக கொடுத்துருக்காங்க. அந்த பட்ஜெட்டில் உண்மையிலே 35,000 37,000 வச்சாலே இது ஒர்த்து தான். OnePlusமே பார்த்தீங்கன்னா 40,000 கொடுத்தது. அவனுக்குன்னு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குல்ல மார்க்கெட்டில். பட் உங்களுக்கு 5,000 ரூபா எனக்கு கூட போட்டு அதை வாங்க விருப்பம் இல்லை அப்படின்றவங்க தாராளமாக ஐக்கூ பக்கம் போகலாம். இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஃபோன்லாம் லான்ச் ஆகட்டும், கஸ்டமர் ஃபீட்பேக்கு, லாங் டேர்ம் யூசர் ரிவ்யூ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். கலர் எனக்கு பிடிச்சிருக்கு, பெர்ஃபார்மன்ஸுக்கு ப்ராசஸர் நல்லா கொடுத்துருக்கான், டிஸ்பிளே நல்லா கொடுத்துருக்கான், பேட்டரி நல்லா கொடுத்துருக்கான், சார்ஜிங் ஸ்பீட் நல்லா கொடுத்துருக்கான். கேமராவை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான். ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் 2x வச்சு கொடுத்துருக்கான். நம்ம போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது லைவாக இருக்கும். ஸோ கேமராவில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஐக்கூ OnePlus 12Rோட பெட்டராகவே இருந்திருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். மேற்கொண்டு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை நண்பா.